வேதத்துக்கு காலையில தியானத்துக்காக பரிசுத்தாவியன் கொடுக்கிற வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை நாம் வாசிப்போம். தீர்க்கதரிசியுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த கால தீர்க்கதரிசி அநேகர் ஒரே இடத்துல கூடி இருக்கிறார்கள். அதற்கு தலைமையாக எலிசா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த ஒருவர் இறந்து விட்டார். ஆனால் அவர் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதை வாங்கினவன் இந்த பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான். இதான் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஆகவே அந்த வசந்த பிரகாரம் பார்க்கும்போது இவன் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவராய் இருந்து மரித்தார்? இதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் மரிப்பதற்கு முன்பதாக நாம் எப்படி ஜீவிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாமே வாழ்கிறோம், எல்லா காட்டையும் செய்கிறோம், எல்லாமே நமக்கு நீதியா இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு சாட்சி சொல்லுகிறாங்க. அந்த மனைவி தான் சாட்சி சொல்றாங்க. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். பாருங்க, அவனுக்கு பணம்னாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா என் தேவன் என்னை பார்க்கிறத சொல்லி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு பயந்து தன் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 2 காரியம் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏதோ வாழ்வது, ஏதோ குடும்பத்தை நடத்துவது, பணம் இருப்பது என்பது அல்ல. காசு இருக்குது எதனாலும் வாங்கிடலாம், எதனாலும் கொடுத்தலாம் என்பது அல்ல. அதை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா, நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதா என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஆகவே தான் அம்மது அடியான் கர்த்தருக்கு பயந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? பத்திரமாய் நடப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று வாசிக்கிறோம். ஆகவே யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக அங்க சொல்லப்பட்டிருக்குது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. இப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நாம் என்ன வைத்து கொண்டு இருக்கிறோம்? நமக்குள்ள என்ன சொத்து இருக்கிறது அப்படின்றங்க வாசிக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, அந்த விதவை சொல்றாங்க, ஏழை விதவை, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய்யா இருக்கிறது, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, அதை வச்சு என்னால ஒண்ணுமே என்னால பண்ண முடியல, கடன் அடைக்கவே முடியல, என் ஜீவனுக்கே கஷ்டமா இருக்குது, பிள்ளைங்களுக்கே வழி நடத்துறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா அந்த கிராமத்துல கடன் வாங்கி வரும்போதெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வெக்கத்தோடு தான் இருந்திருப்பாங்க. அவன் டெய்லி வந்திருப்பான், வாரம் வந்திருப்பான் கடன் கொடுத்தவன். அப்பப்ப சொல்லியிருப்பான், கடைசியா தான் நான் கூட்டு போயின்னு வந்திருப்பான். அப்ப அந்த சகோதரி உண்மையும் உத்தமமா இருக்கிறாங்க.
கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கிறாங்க. ஏன்னா எலிசா சொல்லும்போது, நீ போயிட்டு உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துல அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கணும் போது எல்லாருமே நமக்கு கொடுக்கறாங்க. அந்த வெக்கத்தோ இருந்த கூட உண்மை உத்தமுள்ள ஒரு மகளா இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் சொல்லு மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமா தான் நம்மள அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள், தேவனுடைய வல்லமை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள். நம்மிடத்துல என்ன இருக்கிறது கேட்பாங்க, வந்து சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என் வேலை ஸ்தலத்துல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள என்ன இருக்குன்னா அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிறோம். பாருங்க, எலிசா ஆசீர்வதிக்கிறார், அந்த மகளை ஆசீர்வதிக்கிறார். நீ உள்ளே போய் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அந்த அவர் சொன்ன பிரகாரமே அந்த மகள் போய் செய்கிறார். இயேசு சொல்றார் மத்தேயு 6:6, நீ அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய், அப்போது அவனுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். பாருங்க, நம்முடைய ஜெபம் அறை வீட்டுக்குள்ள இருக்கணும், கதவை பூட்டி இருக்கணும். நம்முடைய ஜெபம் பரத்தில் இருக்க தேவனை நோக்கி இருக்கணும். பார்வைக்கு ஜெபம் அல்ல, பார்வைக்கு ஊழியம் அல்ல, பார்வைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். அருமையானவர்களே, அந்த மகள் அவர் சொன்ன பிரகாரமே செய்யும் போது எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. பாருங்க, அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து எண்ணெயை பெருக செய்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த மகளுக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பாத்திரம் நிரம்பிடுச்சுங்க, நிரம்பிக் கொண்டே இருக்குது. அவர் சொல்றார், மீந்ததை வை, மீந்தெடுத்து பாத்திரத்தை வைன்னு சொல்லும் போது மீந்தெடுத்து வைக்கிறாங்க. கர்த்தர் மீதம் எடுக்கும்படி செய்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க ஏதோ கடன் பட்டுட்டு விரக்தியில இருக்கலாம், இல்ல வாழ்க்கை முன்னேற முடியாம இருக்கலாம், உங்க வாழ்க்கை வெறும் பாத்திரம் போல இருக்கலாம், உங்க குடும்பம் வெறும் பாத்திரம் போல இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாத்திரம் வெறும் பாத்திரம் போல இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல உங்களை வெறும் பாத்திரமா இருக்கலாம், நீங்க போறதுல ஊழியத்துல வெறும் பாத்திரமா இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார், அதை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது சொல்லுகிறார், அவர் இந்த பாடுகள் எல்லாம் அவர் அறிந்தவர், இந்த வழியை அவரும் போனவர். ஆகத்தான் அவர் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்வார். பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையின்படி, அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே அந்த மகள் கதவை பூட்டி உள்ள போய் அந்த எண்ணெயை எடுக்கும் போது அதுல எண்ணெய் குறையவே இல்லை. அருமையானவர்களே, நீங்கள நானும் எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம், நமக்குள்ள என்ன இருக்கிறது மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமா இருக்கணும், நிறைய பேர் நம்ம இடத்துல வரணும், இந்த நாட்கள் அதை செய்யணும். எப்படி எலிசா அந்த மகளுடைய வாழ்க்கையை மாற்றினார், குடும்பத்தையே மாற்றினார், அந்த கடனெல்லாம் மாற்றினார், அந்த வாழ்க்கையை மறுபடியும் அதே கிராமத்துல தலை நிமிர வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களான எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம 1-6 வசனங்களை வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், ஜப வேலையாக 9ஆம் நேரத்துல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர் நோக்கி பார்த்தான். பாருங்க, பிச்சை கேட்கிறவன் எல்லார்கிட்டையும் தான் கேட்கிறான், பேதுரு யோவான் கிட்டையும் அதே மாதிரி தான் கேட்கிறான். ஆனா பேதுரு சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவரை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பாருங்க, இதுதான் கேள்வி. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த நாள்ல கர்த்தர் நம்மள கேட்பார், உன்னிடத்துல என்ன இருக்குது? ஜனங்க வந்து கேட்பாங்க, அப்பா இதை கொடு. உன்னிடத்துல எலிசா கிட்ட அந்த அபிஷேகம் இருந்தது, வல்லமை இருந்தது. அந்த மகளை பார்த்து சொல்ற, நீ போ மகளே, எல்லாம் வெறும் பாத்திரம் வாங்கு, கவலைப்படாத, கதவு சாத்து,
அங்க நிரம்பும், எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நிரப்புடைய நிரப்பிக்க அப்படின்னு சொன்னார். என்னால எவ்வளவு பாத்திரம் வாங்க முடியும் வாங்கிக்க, லிமிட் சொல்ல. அன்லிமிட்டெட் பிளஸிங் நம்ம தேவன் கொடுப்பது. இந்த கால வேலை உங்களுக்கும் அப்படிப்பட்ட அன்லிமிட்டெட் பிளஸிங். அதாவது பாத்தீங்கன்னா அந்த பிளஸிங்க்கு ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லைங்க. கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோடு அவர் வேதனையே கொடுக்க மாட்டார். அன்பானவர்களே, நீங்க எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட நீங்க விட்டு விலகி கூடாது, பயந்துடக்கூடாது. ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழணும். நீங்கள நானும் எலிசா போல அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா? அப்போஸ்தலர் போல அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா? பாருங்க, அந்த அபிஷேகம் என்ன செய்து பாருங்க. அந்த அபிஷேகம் பெற்றவங்க கிட்ட இதேதான். எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. பேதுருகிட்ட யோவான்கிட்ட என்ன இல்ல, வெள்ளியும் இல்ல, பொண்ணும் இல்ல. அது சொல்றாரு, சொல்லிதான் சொல்றாரு. என்கிட்டப்பா எல்லாருக்கிட்ட வெள்ளி போய் சர்ச்சைக்கு போறவங்க கிட்ட எல்லாம் வெள்ளி இருக்குது, பணம் இருக்குது, அப்படிதான் போறாங்க. ஆனா எங்க கிட்ட இல்ல. அப்போஸ்தலர் வாழ்க்கையில அதுதாங்க, எலிசா நாட்கள்ல அதுதான் வாழ்க்கை. எல்லாருமே ராஜா என்ன, எலிசா கேட்டா ராஜா என்னன்னாலும் கொடுப்பாரு. ஏன்னா 3 ராஜாக்கள் இருக்கும்போது அவர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிற தேசத்துல அவர் எதையும் தேடி போல, பணத்தையோ பதவியோ எலிசா தேடி போல. தீர்க்கதரிசனம் அப்படி வழி நடத்தல, நெருக்கத்தில் தான் நடத்துறாரு. ஏன்? தேவனுக்கு பயந்த வாழணும். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளாக நாம், நமக்குள்ள என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்ப அவர் சொல்றாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இதுதான் இந்த உலகத்துக்கு நீங்களான கொடுக்கணும். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அது என்ன? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். நமக்குள்ள இருக்கும்போது அந்த வாயில வர வார்த்தை நீங்க பேசும்போது அங்க தேவனுடைய வல்லமை வெளிப்படும். பார்க்கிறோம். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர் உடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்திலே அலங்கார வாசலண்டிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பாருங்க, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு அவனை பற்றி கொண்டான். ஜனங்கள் எல்லாம் பிரமிக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்க பிரமிக்கணும்னா, ஆச்சரியப்படணும்னா நமக்குள்ள என்ன இருக்குது? நமக்குள்ள என்ன இருக்குது? வெள்ளை இருக்குதா, பொண்ணு இருக்குதா, பதவி இருக்குதா, பணம் இருக்குதா? எது இருக்குது? இல்ல, தேவ ஆவி இருக்குதா? பாருங்க, பசுத்தாவி நமக்குள்ள இருந்தாரன்றா நம்மளை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். அநேகுடைய வாழ்க்கை மாறும். பாருங்க, குஷ்டரோகி வாழ்க்கை மாறிச்சு. ஆனா குஷ்டரோகியே அந்த சப்பானிய இவங்க மாத்துறாங்கன்னா இவங்க கையில என்ன இல்ல? பணம் இல்ல. முக்கியமா இதை நம்ம அறிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர்களை போகும்போது பணம் இல்ல, வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? தேவனுடைய அபிஷேகம். அந்த சப்பானியை அவர்கள் சுகமாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் எலிசா நாட்களில் அவங்களுக்கு இல்லைங்க, கூடாரம் போறது கூட எதுவும் இல்லை, கூட இருக்கணும் கூட இல்லை, அவ்வளவு கஷ்டத்தெல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னா. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? அபிஷேகம். அருமையான தேவ ஜனமே, நமக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது தேவன் உங்களையும் என்னையும் அருமையாக பயன்படுத்த கடைசி நாட்களிலே நமக்குள்ள உனக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிறோம், ஒரே ஒரு வசனம் அங்க ஆதியாகமத்தை நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் 41:38 வாசிக்கிறோம். அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரர் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ? பாருங்க, ஒரு ராஜாவே சொல்றாரு, தேவாவியை பெற்ற எந்த மனுஷன் வேறொன்னு உண்டோ? இந்த நிலைமை நம்ம வரணும். தேவாவியை பெற்று இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நீங்களும் நானும் தேவாவி நமக்குள்ள இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை கொண்டும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் குடும்பத்தை கொண்டு சபைகிட்ட பெரிய காலங்களை இடத்துல செய்வார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் தேவாவி பெற்றுக்கொண்ட உங்களையும் வல்லமையா பயன்படுத்துவராக. உங்களுடைய கடன்கள் எல்லாம் எதுவா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நிவர்த்தியாக்கி அதில் விடுதலை கொடுத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.